அற்புதம் நடந்த சபையில நிச்சயமா நீங்க போகணும். எப்படிப்பட்ட அற்புதம்னா, இம்மைக்குரியதை நோக்காமல் மறுமையிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருவதை, அதுதான் என்னுடைய குடியிருப்பு, அங்கிருந்து இயேசு கிறிஸ்து வருகிறதுக்காக காத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு தெசலோனிக்க சபையும் பிலிப்பியர் சபைக்கு அவர் ஆலோசனை சொல்லும் பொழுது, நம்முடைய குடியிருப்பு இங்க இல்ல, இங்க சிலர் அநேகர் பூமிக்குரியதை தேடிட்டு இருக்கிறாங்க, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்துல இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரை காத்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி அவங்க சொல்றாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு கூட்டமும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு நீங்க போகணும். இதுதான் உண்மையாகவே அற்புதத்தை பெற்ற கூட்டம். எல்லாரும் பாருங்க, பூமியில ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும், ஒரு ஐஸ்வர்யன் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற விஷயம் இந்த பூமியில எல்லாரும் செய்யறாங்க. அதுல என்ன உங்களுக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது? பில்லியனர் ஆகணும் உலகமே ஓடிட்டு இருக்குது. அதுல கூட நானும் ஓடுறது பெரிய அற்புதம் இல்லை. ஆனா இம்மை என்னுடையது அல்ல, என்னுடைய குடியிருப்பு இங்க இல்ல, என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்னு ஒரு கூட்டம் சொன்னா, அதுதான் உண்மையாகவே அற்புதம் அடைந்த மகாபிரிய கூட்டம். அந்த கூட்டத்துக்கு போங்க. நீங்க பாருங்க, 1 கொரிந்தியர் 15:19 இதோடைய சாராம்சத்தை அங்க பார்க்கிறோம். ஆவியானவரால் ஏவப்பட்டு பவுல் சொல்றார், இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். இப்படிப்பட்ட பரிதபிக்கப்படத்தக்க கூடிய கூட்டத்துல நம்ம போய் சேர்ந்துடக்கூடாது. இந்த கூட்டம் இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரிடத்துல வரல, மறுமைக்காகவும் வந்த கூட்டம். மறுமையிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம். அந்த இயேசு எப்போ வருவார், அவரை எப்பொழுது சந்திப்பேன் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம். அதனாலதான் பவுல் சொல்லும் போது, மரித்து கிறிஸ்துவோட கூட இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு, அது அதிக நன்மையா இருக்குன்றார். அந்த அதிக நன்மைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் அற்புதத்தை பெற்ற கூட்டம். இந்த பூமியில பெரிய காரியங்கள் எனக்கு நடக்கணும்னு காத்து கொண்டிருக்கிற கூட்டம் அற்புதம் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட அற்புதத்தை நோக்கி தான் அந்த உலகமே நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது உலகத்துல இயேசுவை விசுவாசிக்கிறவங்களும் இயேசுவை விசுவாசிக்காதவங்களும், ஒரு ஈவன் தேவன் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களும் இதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அதற்காகவே நான் ஓடுறேன், அதுல என் அந்த மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல் மேனா இருக்கிறதுக்கான ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அப்படி ஓடக்கூடிய ஒரு கூட்டம் உண்மையாகவே அற்புதம் உள்ள கூட்டம் அல்ல. உண்மையாகவே அற்புத கூட்டம் என்னன்னா, இதுக்கு எதிர்மறையாக, என்னுடைய குடியிருப்பு இங்க இல்ல, என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் உண்மையான அற்புதம் அடைந்த கூட்டம். அந்த அற்புதம் அடைந்த கூட்டத்துக்குள்ளாக நீங்க கடந்து செல்லுங்க. அப்படி ஒரு சபையை தேடுங்க, கண்டுபிடிங்க, அங்க போய் இணைஞ்சுக்குவாங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரி, இங்க மட்டும்தான் அப்படி இருக்குதா? நீங்க பார்த்தீங்கன்னா லூக்கால 12வது அதிகாரம் இதற்கு சாட்சி கொடுக்கும் வண்ணமாக இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லிட்டு போயிருக்கிறார். அதையும் நம்ம வாசிச்சு பார்ப்போம். லூக்கா 12வது அதிகாரத்துல 17வது வசனத்திலிருந்து பாருங்க. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? லூக்கா 12:17 இருந்து, சரிங்களா? அப்போது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டிருந்தான். சிந்தித்து சொல்லி கொண்டான் பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி கிடைச்சதுன்னா, சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி, நம்ம என்ன பண்ணிடுவோம், இவங்களை மேடையில ஏத்தி பாருங்க. என்ன பண்ணாங்க, தானியத்தை விளைய வச்சாங்க. ஆனா அந்த தானியத்துக்காக, அவங்க விளைஞ்ச தானியத்துக்காக குடோன்லாம் ஏற்படுத்தி வச்சாங்க. அந்த குடோன்லாம், அந்த சேர்த்து வைக்கக்கூடிய அந்த இடமெல்லாம் போதாதபடிக்கு தானியத்தை கர்த்தர் விளைய வைத்தார், அல்லேலூயா என்று சொல்லி நம்ம என்ன பண்ணிருப்போம், மிகப்பெரிய சாட்சியை கொடுத்திருப்போம். இதை ஒரு சக்சஸ் ஸ்டோரியாக நம்ம ஆடே கொடுத்திருப்போம். ஆனா இந்த மனிதனை பார்த்து தேவன் என்ன சொன்னார்னா, அப்படி சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது 20வது வசனத்துல தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். இது ஒரு பெரிய கேள்வி மாதிரி இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த பதில் தெரியும்.
பூமியில மிகப்பெரிய சம்பாத்தியத்தை சம்பாதிச்சு மில்லியன் பில்லியன் டாலர்ஸை வந்து அல்லது ரூபாவை வந்து சேர்த்து வைக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தெரியும் அவங்களும் சாவாங்கன்னு சொல்லிட்டு. டெத் வந்து இல்லை அப்படின்னு யாருக்குமே யோசிக்கல, எல்லாருக்குமே தெரியும் மரணம் ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க இந்த கேள்வி கேட்டா அவங்க சொல்லுவாங்க, யாருடையதான என்னுடைய பிள்ளைகளுடைய ஆகும் அப்படிம்பாங்க. என் பிள்ளைகள் வந்து என்னுடைய பிள்ளைகள் என்ன பண்ணட்டும், அவங்க சந்தோஷமா இருக்கிறங்காக தான் நான் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறேன்பாங்க. இது ஒன்றும் ஒரு பெரிய கேள்வி இல்லை, இதுக்கு பதில் அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் தேவன் அவங்களை ஏன் அப்படி திட்டுறாருன்னா 21ல தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன். அதாவது அநேகர் வந்து சோசியல் ஒர்க் பண்றாங்க. இந்த சோசியல் ஒர்க் எங்க பேசல. கர்த்தர் சொல்றாரு, உங்கள் பொக்கிஷம் வந்து பரலோகத்துல இருக்கும்படியாக, உங்களுடைய இருதயம் அதை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கும்படியாக நீங்க தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருக்க வேண்டும். தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காம பரலோகத்தின் காரியங்களுக்காக, பரலோகத்தின் செய்தியை அறிவிப்பதற்காக, அந்த பரலோகத்திலே நண்பர்களை சேர்ப்பதற்காக நீங்க பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்ற விஷயத்தை தேவன் முன்வைக்கிறார். அப்ப இது ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்டோரியா நம்ம வந்து கையில கிடைச்சிருந்தா ஒரு வீடியோ எடுத்து அனுப்பியிருப்போம். ஆனா தேவன் அவனை பார்த்து மதிகடனைங்கிறார். வேதத்தின்படி, வேத சத்தியத்தின்படி உண்மையான அற்புதம் என்னன்னா, உண்மையான அற்புதம் பூமிக்காக, பூமிக்கு அடுத்தவைகளுக்காக, இம்மைக்காக மாத்திரம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்துல மறுமைக்காக, பரலோகத்துக்காக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவரோடு கூட நித்தியமாய் ஜீவிப்பதற்காக ஓடக்கூடிய ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா அது அற்புதம் அடைந்த கூட்டம். உண்மையாகவே தேவன் அவர்கள் மத்தியிலே மிகப்பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட சபை எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அங்க நீங்க போங்க. உண்மையாகவே அற்புதம் நடந்த சபைக்கு தான் போனோம். இந்த உலகம் எல்லாம் உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, பூமியிலே இந்த மாதிரி குடோனை இடிச்சு பெரிய குடோனை கட்டி சேர்த்து வைக்கிறதுக்காக ஓடி திரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது, இந்த பூமிக்குரிய காரியங்களை பார்க்காமல் பரலோகத்தின் காரியங்களை பார்த்து கொண்டு அதற்காக, அந்த பரலோகத்துக்காக, பரலோகத்திலே நண்பர்களை சேர்க்கிறதற்காக உழைத்து பிழைத்து நேரத்தையும் பணத்தையும் எனர்ஜியும் செலவழிக்கக்கூடிய ஒரு கூட்டம் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அந்த கூட்டத்துக்கு நீங்க போங்க. அதுதான் உண்மையான அற்புதம் உள்ள ஒரு கூட்டம், தேவனுடைய அற்புதத்தை பெற்ற ஒரு கூட்டம். தேடி பாருங்க, அப்படிப்பட்ட கூட்டம் இருக்குதான். பாருங்க, அப்போஸ்தலர்ல ஆதி திருச்சபையில இப்படிப்பட்ட அற்புதம் நடந்ததை நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு அற்புதம் இருந்த சபைக்கு நான் கண்டிப்பா நீங்க போகணும். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம், அங்க பாருங்க, அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 31ல பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுறாங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவங்க அசையல, அந்த இடமே அசைஞ்சிச்சு. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டதுனால என்ன நடக்குது அப்படின்னா, தேவ வசனத்தை தைரியமா சொல்றாங்க. அது மட்டுமா, ஒரு பெரிய அற்புதத்தை பார்க்கிறோம். ஆவியானவர் நிரப்பப்பட்டதுனால தேவ வசனத்தை தைரியமா சொல்றாங்க, பயப்படல. 32ல பார்க்கிறோம், விசுவாசிகள் ஆகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களா இருந்தார்கள். இதனுடைய சீக்ரெட் என்ன தெரியுமா? ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவா இருந்தது. எதையுமே அவங்க என்ன பண்ணல, ஒருவனும் தனக்குள்ளவைகளை ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லல, சகலமும் பொதுவா இருந்ததுன்னு பார்க்கிறோம். இதுதான் திரளான கூட்டம் இருந்தாலும் ஒரே இருதயமும் ஒரே மனமும் இருப்பதுக்குண்டான ஒரே காரணமாக நம்ம பார்க்கிறோம். இது பெரிய அற்புதம் இல்ல? ஏன்னா இப்போ உள்ள உலகம் எப்படிப்பட்ட உலகம்? என்னுடையது, எனக்குரியது, இதுல யாரும் தொடக்கூடாது, இங்க யாரும் வரக்கூடாது, அப்படிப்பட்ட உலகம். இந்த உலகத்துல ஒருவனும் தனக்குள்ளவைகளை தன்னுடையது என்று சொல்லாத ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா அது உண்மையாகவே அற்புதம் அடைந்த கூட்டம் தான். அப்படிப்பட்ட அற்புதம் அடைந்த கூட்டத்தை நோக்கி தேடி நீங்க எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு எவ்வளவு தூரம் இருந்தாலும் தேடி ஓடி போய் அந்த சபைக்கு போங்க. அது அற்புதம் அடைந்த சபை, தேவனுடைய அற்புதத்தை பெற்ற சபை. கீழே பார்த்தீங்கன்னா இதனுடைய விளைவாக அந்த
பரிசுத்தாவில நிரப்பப்பட்டதுனால அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க சாட்சி கொடுத்தாங்க. எதை குறித்து சாட்சி கொடுத்தாங்க? எதை குறித்து அவங்க சாட்சி கொடுத்தாங்க? அவங்க சாட்சி கொடுத்தது, நான் பாருங்க, ஒரு மனுஷன் இருந்தான், அவன் தானியத்தை விளைய வச்சான், அவனுக்கு இடம் கொள்ளாத மட்டும் தானியம் விளைஞ்சிருச்சு, அதனால இடிச்சிட்டு பல 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 ஸ்டோரேஜ் ரூமை ஏற்படுத்தி அதுல அவன் பொருட்களை சேர்த்து வச்சான். தேவன் இவனை ஆசீர்வதிச்சிட்டார் பாருங்க அப்படின்னு இல்ல. அங்க பாருங்க அவங்க என்ன பண்ணாங்க, எப்படி சாட்சி கொடுத்தாங்க? அவர்கள் எல்லோரும் மேலும் பூரண கிருபை இருந்துச்சு. அவர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். ஆவியானவருடைய நிறைவினால இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். இது ஒரு பெரிய அற்புதம். இப்படிப்பட்ட பலமாய் சாட்சி கொடுக்கக்கூடிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து, அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், இதை விசுவாசிக்கிற ஒவ்வொன்றுக்கும் மரணத்தில் இருந்து அவர் பெற்ற அந்த ஜெயத்தை இலவசமா கர்த்தர் கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொண்டு நன்றி சொல்லி நன்றியுள்ள இருதயத்தோட உண்மையோட அவரை பின்பற்றுங்க என்று சொல்லக்கூடிய ஒரு சபை இருந்தா அந்த சபையை நீங்க தேடி ஓடி எவ்வளவு தூரம் இருந்தாலும் ஓடி போய் அதுல சேர்ந்துக்கோங்க. அப்படிப்பட்ட அற்புதம் உடைய சபையை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது வேதம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பாருங்க அங்குள்ள சபை மக்கள் எப்படி இருக்கிறாங்க. அங்க நடந்த அற்புதம் என்ன? அப்போஸ்தலர் 4:34 வாசிக்கிறேன். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவர்களின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவா இருந்ததில்லை. அதுக்காக எல்லாத்தையும் வித்து என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய காரியத்தை இங்க பைபிள் பேசல. அங்க விசுவாசிகள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு ஆகாரம் இல்லாம இருந்துச்சு. ஏன்னா பல தேசத்துல இருந்து வந்த மக்களா இருந்தாங்க. சொந்த ஊர்ல அவங்க இருக்கல. அவங்களுக்கு ஆகாரம் தேவைப்பட்ட உடனே இந்த சபை விசுவாசிகள் அவங்க நிலத்தை எல்லாத்தையும் வித்து கொண்டு அப்போஸ்தலர் பாதப்படியில வச்சு அது அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் தேவைக்கு தக்கதாக பகிர்ந்து கொடுத்தாங்கன்னு பார்க்கணும். இது ஒரு மிகப்பெரிய அற்புதம் இல்லையா? அதுக்கு கீழே இன்னொரு அற்புதம் வருது. என்ன அற்புதம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சீப்புரு தீவானும் லேவியனும் மற்ற அவரோட பெயரை எடுத்து பேசுறாரு. ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். லேவியனாக இருக்கிறான். லேவியனா இருக்கிறவனுக்கு இந்த ஜனங்கள் கொடுத்ததுதான் அவங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கொஞ்சம் நிலம் இருக்கும், அது ஜனங்கள் கொடுத்த நிலமா தான் இருக்கும். அந்த கொஞ்ச நிலத்தையும் வித்து என்ன பண்ணிடுறாரு, அவரும் கொண்டு மற்ற ஜனங்களை போல அப்போஸ்தலருடைய பாதப்படியில கொண்டு வச்சிடறாரு, லேவியனும் கூட. அதுதாங்க அற்புதம். இப்படிப்பட்ட லேவியர்களை போல போதகர்கள், இந்த ஜனங்களை போல விசுவாசிகள் இருக்கக்கூடிய கூட்டம் எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு போங்க. அது உண்மையாகவே தேவனுடைய அற்புதத்தை பெற்ற கூட்டம், தேவனிடத்திலிருந்து மிகப்பெரிய அற்புதத்தை அனுபவித்த கூட்டம். அதுதான் அற்புதம் நடக்கக்கூடிய ஒரு சபை. அப்படிப்பட்ட சபைக்கு நீங்க போங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக நீங்க அப்படிப்பட்ட சபையை தேடி கண்டுபிடிச்சு போகும்போது அந்த சபையும் வளரும், நீங்களும் வளருவீங்க. வேதத்தினுடைய பதில் இதுதான். அற்புதம் அடைந்த சபைக்கு தான், அற்புதம் நடக்கக்கூடிய சபைக்கு தான் போகணும். எப்படிப்பட்ட அற்புதம்? தனக்காகவே எல்லாத்தையும் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நபர்கள் உள்ள இடத்துல அல்ல. அத சேர்த்து சேர்த்து வச்சிட்டு இருதயத்துல நான் எல்லாத்தையும் 7 தலைமுறைக்கு சேர்த்துட்டேன், ஆத்மாவே புசித்து குடித்து புரிப்பாயிரு என்கிற அந்த மாதிரி அற்புதத்தை பெற்ற சபை அல்ல. தேவைப்பட்டால் நிலத்தையும் வீடையும் வித்து தேவைப்படக்கூடிய மற்றொரு விசுவாசிக்கு அவனுக்கு ஆகாரம் கொடுப்பதற்காக ரெடியா வரக்கூடிய அப்படிப்பட்ட அற்புதம் உடைய சபைக்கு நீங்க செல்லணும். பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்க எங்க இருதயம் இருக்கும். எந்த சபையுடைய பொக்கிஷம் பரலோகமா இருக்கிறதோ, எந்த சபையினுடைய பொக்கிஷம் இங்க பூமியில் அல்ல, எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட கூட்டம். அவங்கள பார்த்து இவங்க ஏதோ சொல்றாங்க, இவங்க இந்த பூமிக்குரியவங்க மாதிரியே செயல்படல, இவங்க சொல்றாங்க ஏதோ பரலோகத்தில இருந்து இயேசு கிறிஸ்து வருவாராம், அந்த அவரோட கூட நாங்க ஜீவிக்க போறோம், அதுதான் எங்களுடைய குடியிருப்புன்னு சொல்லிட்டு பரதேசிய போல இங்க ஜீவிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா, அப்படிப்பட்டு சாட்சி பெற்ற ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா அந்த சபையை தேடி போங்க,
தூரமா இருந்தாலும் டிராவல் பண்ணி போங்க. தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார், அந்த சபையும் ஆசீர்வதிக்கப்படும். அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை பலமாய் சாட்சி கொடுக்கக்கூடிய, அப்படிப்பட்ட சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தை தேடி ஓடி போங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை பலமாய் சாட்சி கொடுக்கக்கூடிய, அப்படிப்பட்ட சாட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான சபைக்கு, தேவனுடைய அற்புதம் நிகழக்கூடிய சபைக்கு தேடி ஓடி போங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பலத்த கரம் உங்களோட கூட இருக்கட்டும். இப்படிப்பட்ட சரியான சபையை, அற்புதம் உடைய சபையை, அற்புதம் நடைபெறக்கூடிய சபையை கண்டுபிடிங்க, தேடுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க.